கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்ததான ஒரு பாடல், எல்லோரும் சேர்ந்து பெர்க்மன் ஐயாவுடைய பாடல், அநேகருக்கு தெரிந்ததான ஒரு பாடல். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன், ஓ மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா, எல்லோரும் சேர்ந்து உயிர் வாழ்கிறோம் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அநேக முறை பார்த்தீங்கன்னா பாடல் பாடும்போது, worship பண்ணும்போது தான் many times we will tell lie. பொய்களை அதிகமாய் சொல்ல வேண்டிய நேரம் வரும். காரணம் என்னன்னா, கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லுவோம். ஆனா ஏஞ்சி நின்று இல்லைன்றால் உட்கார்ந்து கொண்டு கைகளை கட்டி கொண்டு பாடிக்கொண்டிருப்போம். இல்லாவிட்டால் I bow down and worship you Lord. Rather, instead of that we stand and worship. பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் சொல்லும் பொழுதே முழங்கால் படியிடாமலே எழுந்து நின்று அப்படியே பாடிக்கொண்டிருப்போம். சரி, நாம் என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கிறோம் என்பது பொருள். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, உமக்காகத்தானே ஐயா, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன். இந்த பாடல் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையா? பாருங்க, ஒரு அருமையான பவுல் அப்போஸ்தலன், ஒரு அருமையாக சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்குள்ளாய் வளர்க்கப்பட்ட தீமோத்தேயுவை தன்னுடைய மகனாக பார்க்கிறான். காரணம், அவனுடைய பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் அவனுடைய தாயாகிய ஐனிக்கேலுக்குள்ளும் இருந்த விசுவாசம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 3rd generation கிறிஸ்டியன். அவனும் பவுலை போல ஒரு யூத ஸ்திரீக்கு பிறந்த ஒரு மகன், ரோம போர்ச்சேவகனுக்கு பிறந்த ஒரு மகன். இந்த ஒற்றுமை தான். பட் ஆனா அவனை வளர்க்கும் போது சொல்றான் பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல சொல்றான், அநேக சாட்சியில ஒப்புவி என் குமாரனை கிறிஸ்துவில் பலப்படுன்னு சொல்லிட்டு 3:3 இப்படி சொல்றாரு. 2 தீமோத்தேயு 3:3, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. அடுத்த மாசம் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் இருக்கும், கிறிஸ்துமஸ் பாடல்களா இருக்கும். ஆண்டவர் ரட்சகராக ஆண்டவராக உள்ள இருக்கிறத மறந்துட்டு அவரை போட்டு தொட்டிலே போட்டு தாளாட்டிடுவாங்க நிறைய பேர். ஆனா எப்படி நாம் இருக்கிறோம் என்பதை, எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது.
அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சவொடனே என்ன வரும் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்த வசனங்கள் வரும். நாங்களும் கேமண்டி ஆஃபீஸில் கேலண்டர் தயாரிக்க ஆரம்பிச்சாச்சு, வசனங்களை தேடி கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை பாருங்க, 3:12 இப்படி சொல்கிறது 2 தீமோத்தேயுல, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது ஒரு ஆசீர்வாதங்க. இதே 2:12 பாருங்க, இதை ஏத்துக்குவோம், 3:12 ஏத்துக்க மாட்டோம். 2:12 வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயுல, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோட கூட மரித்தோமானால், இல்லையா, அவரோடு கூட பிழைத்திருக்கிறோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அந்த ஆளுகை செய்வோம் வந்த பாட்டு பாத்தீங்கன்னா many a time we underline, ஆளுகை செய்ய போகிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் ஒன்று சொல்லுது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால். இது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால 3:12 சொல்லுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார் என்று வேதம் சொல்லுது. Am I opening my 2 arms and hugging that word? அது அப்படியே 2 கரங்களை கூப்பி அணைக்க முடிகிறதா? அவர்களால தான் பாட முடியும். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய். ஆண்டவரே, இது எனக்கு part and parcel of my journey. I am a sojourner on this earth. எனக்கு ஒன்றை நீ வைத்திருக்கிறீர், அதை நோக்கி பயணிக்கிற நான் இந்த உலகத்தினோடு கூட இந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் நீர் தந்திருக்கிறீர், அதை ஆசையாய் தொடர்கிறேன் போல் சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாய் வரும்படியாக இந்த சாயங்கால வேளையில உங்களை பார்த்து நான் அழைக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் பாடினோம், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மனநிறைவோடு பணி செய்கிறேன். அது ஒரு என்னுடைய வாழ்க்கையில உண்மையாக இல்லை ஆண்டவரே. இந்த ஒரு பெருத்த அறிவு, அவரோடு கூட பாடுகளை சகிக்கும் போது அவரோடு கூட நான் ஆளுகை செய்வேன் என்ற உணர்வு எனக்குள்ளதா இருக்கிறதா? I have been crucified with him, I was buried with him, have been raised up with him, no more I but Christ lives in me. அவரோடு கூட மரித்தேன், சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட எழுந்திருக்கிறேன், இனி நான் அல்ல அவரே என்னுள் ஜீவிக்கிறார் என்ற உண்மையை ஒவ்வொரு நாளும் சுமந்து திரிய ஆண்டவர் உதவி செய்வீராக. சாயங்கால வேளையில் அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓட, எத்தனை இடர்கள் இன்னல்கள் வந்தாலும், எத்தனை கவர்மெண்ட் மாறி மாறி வந்தாலும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறினாலும், உமக்காக தொடர்ந்த நான் பின்னோக்கி பார்க்காதபடிக்கு மகிழ்வுடன் ஓடி மனநிறைவோடு பணி செய்ய இந்த சாயங்கால வேளை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை விசுவாசம் நீங்கும்படி செய்யும். அப்படிப்பட்ட கிருபையை இனிமேல் தரப்போகிறீர், உமக்காய் ஓடப்போகிறோம், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பரே இயேசு மூலம் ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் கிறிஸ்து